பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னோடு கூட ஆவியானவர் உணர்த்தின காரியத்தை நான் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். அமெரிக்கா தேசத்தை எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். உலகத்தில் முதல் தரமான இராணுவம், உலகத்தில் முதல் தரமான கண்டுபிடிப்புகள், பெரிய பெரிய செல்வந்தர்கள், நம்பர் 1 கண்ட்ரி யாருன்னு கேட்டால் அமெரிக்கா. ஆனால் இன்றைக்கு அந்த அமெரிக்கா தேசம் சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு புரியும். 2 சங்கீதம் 12 வசனம். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கோபம் பற்றி எரிகிற அக்னி. ஆண்டவர் கொடுத்து வேதம் சொல்லுகிறது, ஒரு பற்றிக்கிற அக்னியா இருக்கிறாரே. இன்றைக்கு இந்த அமெரிக்காவில் நடக்கிற காரியங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. லட்சக்கணக்கான மனிதர்கள் வீடுகளை வாசல்களை இழந்து நிற்கிறாங்க. யார் அவங்களாம்? பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள், பல தலைமுறைக்கு சொத்துக்களை வைத்து இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, வெறும் சாம்பல் காடா லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்குது, எரிந்து கிடக்குது. எங்க பார்த்தாலும் புகைக்காடா இருக்கிறது. காரணம் என்ன? எவ்வளவு பலசாலி. பைபிள் சொல்லுது, அவருக்கு முன்பாக பலவான்கள் நட்டுங்கி போவாங்க. ஆண்டவருக்கு முன்னாடி யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நீ கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிறது. ஆண்டவருடைய அநேக சபைகள் மூடப்பட்டாச்சு. உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அருவருப்பும் தலைவிரித்தாடுது. இச்சைகளும் வேசித்தனங்களும் கொடிகட்டி பறக்குது அந்த தேசத்துல. கர்த்தருடைய கோபாக்கினை இறங்கி வருகிறது அக்னியாய். நான் அப்படிதான் உணர்கிறேன். தேவ பிள்ளைகளை அதோடு நிற்க போகிறதில்லை. நியாய தீர்ப்புக்கென்று இந்த நாள் வைக்கப்பட்டிருக்கிறது. அக்னிக்கென்று பூமி இறையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் கேள்வி பண்றீங்களோ, எத்தனை பேர் கமெண்ட் அடிக்கிறீங்களோ, எத்தனை பேர் அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோன்னு சொல்றீங்களோ, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூமியில நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரன், அன்பு சகோதரியே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாள், எருசலேமை பார்த்து இயேசு சொன்னாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் சமாதானத்துக்குருவிகளை சிந்தித்தால் நலமாயிருக்குமே. என் அன்பு தெய்வ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, ஆசீர்வாதமான செய்திகள் தேவைத்தான். ஆமா, தேவைத்தான். நன்மைக்குரிய செய்திகள் தேவைத்தான். எச்சரிப்பின் செய்திகள் அதைவிட அதிகமாய் தேவை. இன்றைக்கு எரிந்து கொண்டிருக்கிற தேசத்தை பார்க்கும்போது நாளைக்கு என் தேசம் என்ன நிலைமையா இருக்கும்? கர்த்தருடைய கோபாக்கினை என் தேசத்தின் மேல் வருமானால் என் நிலைமை என்னவாய் இருக்கும்? சிந்திங்க, யோசிங்க. அவரை அண்டிக் கொள்கிற அத்தனை பேரும் பாக்கியவான்கள். அண்டிக் கொள்வோம். பாக்கியவான்களாய், பாதுகாக்கப்பட்டவர்களாய், தேவராய்த்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கொஞ்சம் காலத்தில் நம்முடைய கோபம் பற்றி எரியும். அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அண்டிக் கொள்ளுகிற வாழ்க்கையை தாங்க. பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. என் தேசத்தை கூட ஆசீர்வதியும். என் தேசத்தை கூட மனம் திரும்ப செய்யும். ரட்சிப்புக்குள்ளே நடத்தும். என் தேச மக்களும் அறிந்து கொள்ளட்டும் சாமி. செய்தி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.